எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 18 மற்றும் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். 18 மற்றும் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தனியார் வேலைகளில் உள்ளூர் மக்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதாவை கொண்டு வந்துள்ள மாநிலம் எதுனா? அதற்கான விடை ஆப்ஷன் சி, கர்நாடகா. கர்நாடகா தான் இந்த சேவையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடஒதுக்கீடு அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் இந்தியாவில் 50%க்கும் மேல் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குங்க. ஆனால் இது தமிழ்நாட்டு மட்டும் ஒரு விதிவிலக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 69% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. ஸோ இது இடஒதுக்கீடுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கேசஸ்லாம் நிறைய போனாங்க. அப்போதைய குடியரசுத் தலைவர் நரசிம்மராவ் இருக்கும்போது அப்போதைய பிரதமர் யாருன்னா நரசிம்மராவ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் ஜெயலலிதா அம்மா பேசி நிறைய 31C கொண்டு வந்தா அந்த நீங்க சொல்ற 50% அதெல்லாம் இதுல எதுவும் வராது. அது மாதிரி அட்டவணை 9ல சேர்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்புக்கு முரண்பாடா இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய கூட்டங்கள் நடத்தி எதிர்கட்சிகள் எல்லாமே இணைந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. அதுல இருந்து தான் 69% தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 69% எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கும் அப்படின்னா, இதுல பிசிக்கு 26.5% இருக்கும். பிசிஎம் அவர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு. எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு இருக்கும். அதே போல எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%, ஜென்ரல்ல 31% இருக்கும். ஸோ இதுதான் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் இப்போ ஒரு 100 சீட் இருக்கு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஒரு கால்ஃபர்ல 100 சீட்டு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, 100 சீட்டு வேக்கண்ட் கால்ஃபர் பண்றாங்க அப்படின்னா, இதுல பிசிக்கு 26.5 சீட்டு போயிடும். இதுல 100ல 26.5 சீட்டு பிசிக்கு போயிடும். பிசிஎம்முக்கு 3.5 சீட்டு போயிடும். எம்பிசிக்கு 20 சீட்டு போயிடும். எஸ்சிக்கு 15 சீட்டு, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க. 100 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் எஸ்டிக்கு. ஜென்ரல்ல நீங்க நல்ல மார்க் யாரெல்லாம் ஸ்கோர் பண்றீங்களோ நீங்க எல்லாமே எங்க போயிருவீங்க? ஜென்ரல்ல போயிருவீங்க. ஸோ இந்த இடஒதுக்கீடை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த எஸ்சி, எஸ்டிஏ, பிசிஎம் இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் கட் ஆஃப் கம்மியாக வருது, அதனால் அந்த கோட்டாவில் போனால் நம்மளும் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையான நேச்சர் இதுதான். எஸ்சிக்கு, எஸ்சிஏக்கு, எஸ்டிக்கெலாம் ஒரே ஒரு சீட்டு தான். 100 சீட்டில் அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க. ஈவன் இவங்க நல்லா படித்தாங்க அப்படின்னா இந்த 31 சீட் இருக்குல்ல, இந்த வேக்கண்டை இவங்க ஃபில் பண்ணலாம். ஸோ இதுதான் உண்மையான இடஒதுக்கீடு அப்படின்றது, இதுதான் உண்மை. நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின், உலக அளவில் விவசாய உற்பத்தியில் இந்தியாவிற்கு கிடைத்துள்ள இடம் எதுனா? 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. எத்தனாவது இடம்? 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா, உலக அளவிலான விவசாய உற்பத்தி ஃபர்ஸ்ட் இடத்துல யார்? சீனா இருக்காங்க. 2வது இடத்துல இந்தியா இருக்காங்க. விவசாய ஏற்றுமதியில் 8வது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின், தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளது. 33+1, அதாவது ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 33 நீதிபதிகள். ஸோ சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றிய ஆர் மகாதேவனையும், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியார்ந்த என் கோட்டீஸ்வர சிங்கும் இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் எப்படியா இருக்கும்? 34 இருக்கு. இதுல ஒரு தலைமை நீதிபதியும் 33 நீதிபதிகளும் அடங்குவார்கள். நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், அரசு வேலைகளில் அக்னி வீரர்களுக்கு 10% இட ஒதுக்கீட்டினை வழங்கியுள்ள மாநிலம் எதுனா? ஹரியானா மாநிலம் தான் வழங்கியிருக்காங்க. ஸோ அக்னின்றது நம்ம ஆர்மியை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரீசெண்டாக கொண்டு வந்தது தான் இந்த அக்னி திட்டம் அப்படின்றது. ஸோ அதில் 10% இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்குறாங்க? அக்னி வீரர்களுக்கு யார் கொடுக்குறாங்க? ஹரியானா மாநிலம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின், ஆசியாவின் முதல் சுகாதார ஆராய்ச்சிக்கு முந்தைய நெட்வொர்க் வசதியானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா, அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, ஹரியானா. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், பால் ககாமே எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா, ஆப்ஷன் டி, ருவாண்டா. எந்த நாடு? ருவாண்டா நாட்டின் பிரதமராக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த எத்தனை விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனா? மொத்தம் 117 பேர் இந்த போட்டியில கலந்து கொள்ள போறாங்க. ஸோ இது 33வது ஒலிம்பிக், பாரிஸில் நடப்படுகிற இந்த போட்டி 33வது ஒலிம்பிக் போட்டி. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 117 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த ஒலிம்பிக் போட்டியில் மொத்தம் 32 போட்டிகள் 329 பிரிவுகளில் நடத்தப்பட உள்ளன. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின்,
நெல்சன் மண்டேலா தினம் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஜி, ஜூலை 18. ஸோ இவருக்கு 1990 பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க. ஸோ நெல்சன் மண்டேலாவை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா 1994 முதல் 99 வரை தென்னாப்பிரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக பணியாற்றியிருப்பாங்க. அவர் அந்த நாட்டின் கருப்பின தலைவர், முதல் கருப்பின தலைவர் யாருன்னா அவர் தான். ஸோ முழு பிரதிநிதித்துவ ஜனநாயக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரும் அவர் தான். அவரது அரசாங்கம் எதை பத்தி சொல்லிப்பாங்கன்னா, இந்த இன நல்லிணக்கம், அதாவது பாகுபாடு காட்டக்கூடாது, நிற அடிப்படையில் யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது, நிறவெறியின் பாரம்பரியத்தை அகற்றுவதில் ஒரு தனி கவனம் செலுத்தியிருப்பாங்க. ஸோ கருத்தியல் ரீதியாக ஒரு ஆப்பிரிக்க தேசியவாதி மற்றும் சோசியலிஸ்ட். அவர் 1991 முதல் 97 வரை ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸோட கட்சியின் அதோட தலைவராகவும் பணியாற்றியிருப்பார். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், தமிழ்நாடு தினம் என கொண்டாடப்படும் நாள் எதுனா ஜூலை 18 தான் கொண்டாடப்படுகிறது. ஸோ 1967 பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ் அப்படின்றத தமிழ்நாடு தினம் அப்படின்ற தமிழ்நாடு மாநிலம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜூலை 18 யார் பீரியட்லன்னா அண்ணா பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணமாக மாறியது. அதுக்கப்புறம் 1956 நவம்பர் 1 மதராஸ் மாநிலம் உருவானது. சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயரிட கோரி தனி நபராக சங்கரலிங்கம், முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. முதியவர் 76 நாட்கள், இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க சங்கரலிங்க அவர்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ 76 நாட்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டு இருந்தார்கள் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த சென்னை மாநிலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த முதல்வராக அறிஞர் அண்ணா பொறுப்பேற்ற பிறகு 1967 ஜூலை 18 சென்னை மாநில மன்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் சென்னை மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ இது எப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1969 ஜனவரி 14 அதாவது பொங்கல் அன்னைக்கு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாடு மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்ட தினத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 18 தமிழ்நாடு தினம் கடைபிடிக்கப்படும் என்று 2021 அக்டோபர் 9 அன்று இப்பொழுதைய முதல்வர் யாரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. அது 2022 ஒவ்வொரு நாளும் ஜூலை 18 கொண்டாடிப்பாங்க. ஆக்சுவலா 2019 ஏடிஎம்கே பீரியட்ல என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நவம்பர் 1 தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு அந்த சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. நவம்பர் 1 அப்படின்றது வீரர்கள் அந்த போராட்ட தினமாக தான் கொண்டாடணுமே தவிர அதை தமிழ்நாடு தினமாக கொண்டாடுவது சரியல்ல அப்படின்ற மாதிரி நிறைய முரண்பாடு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த இதை கேன்சல் பண்ணிட்டு தான் 2021 அக்டோபர் 9 இந்த ஜூலை 18 தமிழ்நாடு தினமாக கொண்டாடுவோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், நிலையான வளர்ச்சி இலக்கு SDG மதிப்பெண் பட்டியலில் தமிழ்நாடு பிடித்துள்ள இடம் 3வது இடத்துல தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் அறிக்கை 2023-24 படி தமிழ்நாடு நிலையான வளர்ச்சி இலக்கு 3வது இடத்தை பிடித்துள்ளது. முதல் இடத்தில் 79 மதிப்பெண்களுடன் உத்தரகாண்ட் முதலிடத்தையும், 79 மதிப்பெண்களுடன் கேரளா 2வது இடத்தையும், தமிழ்நாடு 78 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. தமிழ்நாடு நிலையான வளர்ச்சி இலக்கு பட்டியலில் 13 இலக்கில் முன்னிலை வைக்கிறது. இந்தியா நிலையான வளர்ச்சி இலக்கில் 71 மதிப்பெண்களை பெற்றுள்ளது. ஸோ உங்களுக்கான இன்றைய கொஸ்டின், போதைப்பொருள் இல்லா இந்தியா இலக்கை அடைய நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு. உங்களுக்கான கொஸ்டின், போதைப்பொருள் இல்லா இந்தியா, போதைப்பொருள் இல்லாத இந்தியா இலக்கு எந்த வருஷம் நிர்ணயிச்சிருக்காங்க? ஸோ இதற்கான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.